1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்படுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறவராய் இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் இயேசு வந்த பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை இவ்விதமாக அறிமுகம் செய்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. சமாரியா ஸ்திரீ இயேசுவை தன்னுடைய கிராமத்தில் அறிமுகம் செய்த பின்பு அந்த கிராமத்தார் இயேசுவோடு பழகியதன் விதமாக அந்த கிராமத்தார் சமாரியா பெண்ணை பார்த்து சொன்னாங்க, நீ இவரை குறித்து அறிமுகம் செய்ததுனால் அல்ல, நாங்களே இவரை பார்த்து இவரோடு பேசி இவருடைய காரியங்களை கேட்டு இவர் உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கிருபாதார பலியாக, மனுக்குலத்தின் மீட்புக்கான கிருபாதார பலியாக வந்தார். அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி அவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ கால சூழல்களில், பல்வேறு காலகட்டங்களில் இன்று வரைக்கும் அநேகருடைய ரத்தம் சிந்தப்படத்தான் செய்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிந்தின ரத்தத்திற்கு ஒரு விலையேற பெற்ற மகிமை இருக்கிறது. மற்ற மனிதர்களுடைய ரத்தத்தை விட ஏன் இந்த ரத்தம் விலையேறப்பட்டது? ஏன் இந்த ரத்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது? மனுக்குலத்திற்கும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தின ரத்தத்திற்கும் சம்பந்தம் என்ன? அதை குறித்து தான் நாம இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்கிறது? ஒரு 5 காரியங்களை நான் இன்றைக்கு சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமா சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு, அதாவது கிறிஸ்து இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தனதன் விளைவாக அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 23வது 24வது வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் பாவம் செய்தோம், எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிந்தின அந்த இரத்தத்தின் வழியாக நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அவர்களோடு அந்த பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அவர்களுக்கு பாத்திரத்தை கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது
என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்மையும் தேவனையும் இணைக்கக்கூடிய விதத்துல நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கத்தக்க நிலையில அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, மனுக்குலத்திற்கான பாவ மன்னிப்பு உண்டாகும்படி தான் இயேசு இந்த உலகத்திலே வந்து ரத்தம் சிந்தினார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்லும் போது சொல்லுவார். 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளுகிறதற்கு வெள்ளியையும் பொன்னையும் தரவில்லை. அவர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளுகிறதற்கு தன்னுடைய ஜீவனையே தந்தார். தம்முடைய இரத்தத்தையே அவர் சிந்தினார். எதற்காக அதை செய்தார்? பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு நமக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் அதை செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்றைக்கு மனித வாழ்க்கையில பாவத்திலிருந்து விமோசனம், பாவத்திலிருந்து மீட்பு, பாவ மன்னிப்பு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வேற எந்த தர்ம புண்ணிய செயல்கள் செய்வதனாலோ, வேற ஏதோ புண்ணிய பிரயாணங்களுக்கு போகிறதுனாலயோ அவனுக்கு மீட்பு கிடைக்க போறதில்லை. தான தர்மங்கள் செய்கிறதுனால அவன் பாவம் அழிக்கப்பட போகிறது இல்லை. அவன் பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் பாவத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தின் மீது நம்பிக்கை உடையவனாய் இருந்தால் மாத்திரமே, அவருடைய இரத்தத்தால் மட்டுமே மனிதன் பாவ மன்னிப்பை பெற்று பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாகி இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு மீட்பை தந்திருக்கிறது. இரண்டாவதாக இந்த ரத்தத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அது பாவ மன்னிப்பை தருகிறது மாத்திரமல்ல, ரோமர்ல நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்கிறதான வார்த்தை வருகிறது இல்லையா, அதோடு கூட இணைந்து பரிசுத்தமாக்குகிற ரத்தம் என்றும் இயேசுவின் ரத்தத்தை சொல்ல முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13 எபிரேயரை ஆக்கியோன்னு சொல்லுகிறாரு, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எதற்காக? தம்முடைய சொந்த இரத்தத்தை எதற்காக சிந்தினார், எதற்காக பாடுபட்டார் என்று கேட்டால், தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக. பிரியமானவர்களே, இயேசு ரத்தம் சிந்தினதற்கு காரணம் நீங்களும் நானும் பரிசுத்தம் செய்யப்படுவதற்கு. இந்த உலகத்தில் வேறு வழி இல்லை. நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கு கல்வாரியின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மாத்திரமே உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கக்கூடியது. இதை எபிரேயர் 9:13-14 எபிரேயர் நிருபத்தை எழுதின பரிசுத்தவான் சொல்லுகிறார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், இத கவனிங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவோடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. செத்த கிரியைகள் அற
உங்கள் மனசாட்சியை சுத்தமாய் மாற்றுகிறது, உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது, உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறதுடைய முழு முதற் காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சபையின் மேல ஆண்டவர் எப்படிப்பட்ட நேசத்தை வைத்தார் என்பதை ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆவது வசனத்துல இருந்து 27ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில இந்த கணவன் மனைவி உறவை சொல்லும் பொழுது அதை இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவோடு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்களுக்காக எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன்? நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாக அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே அந்த புண்ணியருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இன்னைக்கு நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவாட்டி என்று சொல்லப்படுவது எதனால்? என்னுடைய அரும் பெரும் செயல்களால் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக கல்வாரியில சிந்தின ரத்தம் என்னை இன்றைக்கு பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு தந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஆண்டவருக்கு சமீபமாக்கி இருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்துல இந்த புறஜாதி சபையாரை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேட்டா, யூதன், கிரேக்கன், எபிரேயன், புறஜாதி என்கிற வித்தியாசம் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு எல்லோரையும் சமீபமாக்கி விட்டது. பகையாய் நின்ற தடுப்பு சுவரை அது உடைத்து போட்டு எல்லோரையும் தேவனுக்கு முன்பதாக வரத்தக்க, அவருக்கு சமீபமாய் வரத்தக்க ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை இயேசுவின் ரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. அதனாலதான் இயேசு, அவர் யோவான் சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நான் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை என் அண்டை இழுத்து கொள்ளுவேன். நான் உயர்த்தப்படுவதனுடைய நோக்கம் அநேகர் என் அண்டையில ஈர்த்து கொள்ளப்படுவார்கள், அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரப்படுவார்கள், சமீபமாக்கப்படுவார்கள். பேதுரு சொல்ற, கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரியில ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக கிழிந்தது. அதுவரைக்கும் வருடம் ஒரு முறை பிரதான ஆசாரியர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று
ஜனத்துடைய பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனா இப்பொழுதோ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கான நுழைவாயில் எல்லோருக்குமாக இயேசு கிறிஸ்துவின் பலியினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சகாயம் செய்யும்படியான கிருபையை அடையும்படியாக எல்லோரும் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தை நெருங்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால எபிரேயர் யாக்கியோன் சொல்றார், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரைக்கும் உள்ள வசனத்துல, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறபடினால இன்னைக்கு நான் தேவ சமூகத்துல தைரியமா வருவதற்கு காரணம் என்னன்னா, அவர் எனக்காக சிந்தின ரத்தம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் செயல்படுவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனோடு நெருங்கி சேரும்படியாக, நீ தேவனிடத்தில் நெருங்கி வாழ வேண்டும் என்பதற்காக தூரமாயிருந்த உன்னை, முன்னே தூரமாயிருந்த உன்னை அவர் அண்டை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் மகா பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். தன்னுடைய இன்னுயரையே தந்ததற்கு காரணம் நீ அவரோடு சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற வேண்டும். இன்றைக்கு நாம தேவ சமூகத்துல வந்து அப்பா பிதாவேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற அந்த மகா பெரிய பாக்கியத்திற்கு காரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம். எனக்கு நீங்க எந்த அளவிற்கு அவர் சமூகத்துல வர்றதை குறிச்சு ஆவல் அடைகிறீர்கள்? ஏன் இது முக்கியமான கேள்வினா, இந்த தேவ சமூகத்துல கிட்டி சேர வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த கிரயம் அளப்பெரியது. அது வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. அவ்வளோ பெரிய தியாகத்தை நமக்காக செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்கணும். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருகிறது, பரிசுத்தத்தை தருகிறது, என் ஆண்டவரிடத்துல சேருகிற ஸ்லாக்கியத்தை தருகிறது, சமீபமாக்குகிறது. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒப்புரவாக்குகிறது அல்லது சமாதானத்தை தருகிறது என்று சொல்லலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல, அவர் சிலுவையின் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது. கிறிஸ்துமஸ் செய்தி அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது வானத்தின் தேவசேனை வானதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு முன்பதாக காட்சி கொடுத்து என்ன சொல்லி கர்த்தரை உயர்த்தினார்கள்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. உங்களையும் என்னையும் சமாதானத்திற்குள் கொண்டு வரும்படியாக, ஒப்புரவாக்கும்படியாக இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கிறிஸ்து இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தின் வழியாகத்தான் சமாதானம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல சமாதானம் அரசுகளுக்கு இடையில பேசுறாங்க, ஆனா
அவரவர் இராணுவ தளவாடங்களை சேகரித்துக் கொண்டு, அணுகுண்டுகளை, யுத்த ஆயுதங்களை, போர் பீரங்கிகளை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு சமாதானம் பேசுகிறார்கள். உண்மையான சமாதானத்திற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகம் இருக்கிறது. உண்மையான சமாதானத்திற்கு எடுத்துக்காட்டு கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் உண்மையான சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நாம இன்றைக்கு அமைதியையும் ஒப்புரவையும் இணக்கத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக இரட்சகர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் போறதுக்கு முன்னால சீசரை பார்த்து சொன்னாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு தருகிற சமாதானம் உன் கலக்கத்தை உன்னை விட்டு எடுத்து போட்டுரும், உன் பயத்தை உன்னை விட்டு நீக்கி போடும். இனம் புரியாத ஒரு அமைதி, வேதம் சொல்லுகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தேவ சமாதானத்தையும் அமைதியையும் அனுபவிப்பதற்காக என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருகிறது மட்டுமல்லாமல், என்னை பரிசுத்தமாக்குகிறது மட்டுமல்லாமல், என்னை அவரண்டை சேர்க்கிறது மாத்திரமல்லாமல், எனக்கு சமாதானம் ஒப்புரவை தருகிறது மட்டுமல்லாமல், இறுதியாக இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு வெற்றியை தருகிறது, ஜெயத்தை தருகிறது. என்ன ஜெயம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம் சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கடைசி பகுதி ரொம்ப முக்கியம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பிசாசை ஜெயித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஸ்திரீக்கும் உனக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அவர் குதிகால நீ தொடர நேரத்துல அவர் உன்னுடைய எல்லா வல்லமையையும் அவர் உரிந்து போடுவார், உன் மேல அவர் வெற்றி சிறப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசுடைய எல்லா விதமான அதிகாரங்களையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற வல்லமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. அதனாலதான் பரிசுத்தவான்கள் ரத்தம் ஜெயம் என்றார்கள், சந்தோஷமா சொன்னார்கள். இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறதற்கு காரணம் இருக்கிறது. ஏன்? அந்த ரத்தம் தான் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஜெயம்? 1 யோவான்ல யோவான் எழுதுகிறார் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான்.
பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவனுடைய கிரியையை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அழித்து நமக்கு காண்பித்து கொடுத்தார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற மிதிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த ஜெயம் இயேசு கிறிஸ்து தாம் சிந்தின ரத்தத்தின் வழியாக நமக்கு அந்த ஜெயத்தை தந்திருக்கிறார். அவர் சிலுவையில ரத்தம் சிந்தாம பிசாசு அவரால் ஜெயிக்க முடியுமா? முடியும். அவர் ஜெயித்திருந்தார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாலே ஜெயித்திருந்தார். ஆனா உங்களுக்காக எனக்காக நாம் ஜெயிப்பதற்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இது 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 அதாவது இந்த ஒப்புரவாக்குதலோடு கூட இணைத்தும் சொல்லலாம். பிசாசுகளுடைய வல்லமைக்கு எதிராக உள்ள விஷயமும் இங்க என்ன சொல்ல முடியும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இந்த வார்த்தைகள் கவனிக்கணும், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசின் மேல் அவனுடைய எல்லா வல்லமையின் மீதும் அவை எல்லாவற்றையும் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவன் மேல் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நாம புதுசா நம்ம போய் வெற்றி பெறணுங்கிற அவசியம் இல்லை. நாம வெற்றி பெற்ற நிலையில் நின்றுதான் பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, இவர் சர்வலோகத்தின் பாவத்தை போக்கும் பரிகார பலி. இவருடைய ரத்தம் விசேஷமானது. எந்த வகையில விசேஷம்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறது. பரிசுத்தமாகுதல் ஆகிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. தேவனிடத்துல நெருங்கி சேர்க்கிற சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. சமாதானத்தை ஒப்புரவாக்குகிற கிருபையை நமக்கு தந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயம் தருகிற ரத்தமாய் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய ரத்தத்திற்காக, அவருடைய தியாக பலிக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த மா புண்ணிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில நீர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்திற்காக, சிலுவையில நீர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்திற்காக கோடி நன்றிகள் ஐயா, கோடி நன்றிகள் ஐயா. இந்த மேன்மையை, இந்த மகிமையை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அனுபவிக்கட்டும். ஒருவேளை இந்த மேன்மையை அறியாதவர்கள் இன்றைக்கு இதை கேட்பார்களாங்க, அவர்களும் உம்முடைய இரத்தத்தினால் வருகிற பரிசுத்தமாகுதலை, மீட்பை, உம்மிடத்துல சேருகிற சிலாக்கியத்தை, சமாதானத்தை, ஒப்புரவாகுதலை, ஜெயத்தை பெற்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.